ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, இவங்க காவேரி வந்து சொல்ல வருவாங்க, ஆனால் சொல்லாமல் போகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனையோ ஏதோ இருக்குதுன்னு மட்டும் அவர் விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரதா வந்து எதுவுமே பேசாத இருக்கிறாங்க. இப்போ அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இந்த மாதிரி நர்மதா விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து கிளியராக சொன்னதுக்கு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இங்கே பிரச்சனை நடக்கும்போது பாப்பா இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கூட்டிக்கிட்டு போயிருப்பார். கூட்டிகிட்டு போயிட்டு யாழினியும் வந்து அம்முக்கிட்ட விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த வந்து சோமுக்கிட்ட சொல்லிட்டு வருவார். பொம்பளை புள்ள விஷயமா இருக்குது, எதையுமே ஜாக்கிரதையாக செய்யி, எடுத்தன் கவுத்தன்னு செய்யாத, யோசித்து முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரி தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வருவார். நேராக வீட்டுக்கு வருவார். டைம் ஆகிடும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்வார் விஜய்னா, நான் வந்து இங்கே இருந்தால் பிரச்சனையாகும், நான் உள்ள ரூமில் இருக்கிறேன், நீங்கள் உங்களால் பேசி சமாளிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்கள், அப்படி இல்லைன்னா உங்களால் முடியாத பட்சத்தில் நான் வெளியில் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் ரூமில் உட்காண்ட்ருப்பார். இவங்க அந்த பையன் வருவான், நான் உள்ளே வரட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இவன் வந்து எனக்கு வந்து இவ வந்து என்ன உயிருக்கு உயிராக லவ் பண்ணினா, என் கூட சேர்ந்து ஃபோட்டோ சுற்றினா, இது அதுன்னு பண்ணி வச்சுருக்கிறா, இப்போ வந்து நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கிறேன், இவளை நான் எப்படி விட முடியும், அவளுக்கு பிடிக்கலனாலும் அவள் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, நீ எல்லாம் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் கால் தூசி, உன்னை அதை மீறி நான் வந்து லவ் பண்ணுறேன்னா அது உனக்கு தான் பெருமையான விஷயம், நீ வேறு யாருனா லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்னையும் வந்து நீ லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அநாகரிகமான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இவகிட்ட நான் உங்ககிட்ட காமிச்ச ஃபோட்டோஸ் வந்து ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ தான் காமிச்சேன், இன்னும் மோசமாலாம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறேன், இதெல்லாம் நான் நெட்டில் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி நேற்றுக்கே நான் கதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போனாங்க. அவன் வந்து எனக்கு இவ மட்டும் லவ் பண்ணலை, இவ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலன்னா நான் வந்து நெட்டில் ஃபோட்டோ விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மிரட்டுவான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ சின்ன வயசில் நீ இப்படியெல்லாம் பேசுவியான்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு கட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கு போகும்போது விஜய் வந்து அதை தடுத்துருவார். சாரை ஏன் அடித்து ட்ரீட் பண்ணுறீங்க, ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்குறாங்கன்னா எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து அந்த பையன் மேலே தோல் போட்டு பேசுவார். இந்த பாருங்கள், வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள என்னையே நீங்கள் போட்டு அடிக்கிறீங்களா, வீட்டில் வந்து பேசினா சமாதானப்படுத்தி அவளை சம்மதிக்க வச்சு என் கூட லவ் பண்ண சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீங்கள் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பையன் வந்து சொல்லுவான். உடனே வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு பொண்ணை இவ்வளோ மோசமாக பேசின்னு இருக்கிறான், இவனை நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, சாரை நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ரூம் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு விஜய் வந்து அந்த பையனை வந்து மிரட்டுவார். இந்த பாருங்கண்ணா, என்னை வந்து தேவையில்லாதெல்லாம் அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அவள் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ விட்டுட்டு போயிட்டா, ஏன் விட்டுட்டு போயிட்ட, நீ வேறு ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்னை லவ் பண்ணுதானே சொன்னேன், நான் வந்து வேறு எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒட்டு கேட்பாங்க, உள்ளார என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நான் வந்து அமைதியாக பேசுகிற வரலையும் தான் உன் நல்லது, இதே நான் கை வைக்க ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே காவேரி வந்து பயப்படுவாங்க, ஐயோ என்னாச்சோ அப்படின்ற மாதிரி தான். அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி என்னை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்காக பேசுனேன், நான் எப்படி அமைதியாக பேச தானே வந்தேன், அதே மாதிரி நீங்களும் பேசியே என்னை அனுப்பிடணும், என்னெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னேன், எங்கள் அப்பா பெரிய ஆள், நான் வந்து உங்களை எங்கள் அப்பாக்கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து மிரட்டுவான். உடனே வந்து அந்த விஜய் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபோனை காமிப்பார். அவன் கொடுக்க மாட்டான். அதை மீறி அவர் பிடுங்கி என்ன பண்ணுவார், அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்குற,
அத குடுடான்னு சொல்லிட்டு அத வாங்கி இவரு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுவாரு. அவர அடிச்சுருவாரு. வெளில வந்து நான் அடிச்சேன்ற மாரி காமிச்சுக்கூடாது. மறுபடியும் வந்து நர்மதா பக்கம் வந்து தலை வச்சு நீ படுக்கக்கூடாது. அத மீறி ஏதாவது நீ பண்ணனா எனக்கும் போலீஸ் தெரியும். நானும் உன்ன உள்ளார புடிச்சு போட்டேன்னா, போஸ்கோ சட்டத்தில உள்ளார போயிடுவ நீ. தேவையில்லாத பிரச்சனை பண்ணின்னு ஒரு பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணாத. அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்துருவான். சரி, சரி நான் வந்து வெளில எதுவும் சொல்லல. அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாத வெளியில் வந்து அவள் நர்மதா கிட்ட சாரி கேட்டுட்டு இனி நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் உன்னை தேடி வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு போனி அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். கதவு திறக்கிற நேரத்தில் காவேரி அங்கேருந்து இவ்வளோ நேரம் ஒட்டு கேட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து ஓடியே வந்து இங்கே எல்லோரும் நிற்கிற இடத்துல நிற்பாங்க. உடனே அந்த பையனை கூட்டிக்கிட்டு விஜய் வெளியில் வருவார். அதுக்கப்புறம் வந்து நர்மதா சாரி நான் இனி உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி சிஸ்டர்னு சொல்லுவான். என்ன இந்த அளவுக்கு இப்படி மாறிட்டானே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சாரை நான் வழி அமுச்சிட்டு வரேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோள் மேலே கை போட்டுக்கிட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டே வருவார். இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், உனக்கு இனி இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா உன்னை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அண்ணா அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, இனி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுதான் சிஸ்டர்னு சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான். அவன் விட்டால் போதுண்டா அப்படி சாமி அப்படின்ற மாதிரி அவன் தெரித்து ஓடுற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே சாரதா தான் வந்து எப்படி தம்பி அந்த பையனை ஹேண்டில் பண்ணீங்க, அவ்வளோ திமிர் பிடிச்சி போயிருந்தான், அவனை எப்படி நீங்கள் எப்படி பேசி சம்மதிக்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டதெல்லாம், அதெல்லாம் சொல்கிற விதத்தில் சொன்னாக்கா எல்லாருமே கேட்டுக்குவாங்க. அதனால் நீங்கள் அவனை பற்றி இனி பயப்படாதீங்க, அவன் இனி வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான். நர்மதா அப்படி கால் பண்ணானா டிஸ்டர்ப் பண்ணானா என்கிட்ட நீ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாள். சரிங்க சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நர்மதா சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து அவர் விஜய் வந்து கிளம்பி வீட்டுக்கு வருவார். யாழினி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, காவேரி தான் வந்து விஜய்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தோம், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றது தெரியாத இருந்தது, நீங்கள் வந்து ஒரு வந்து ஹெல்ப் பண்ணினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதனால் என்ன மிஸ் ஒரு ஹெல்ப்பு தானே பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார். அதுக்கப்புறம் வந்து இவங்க காவேரிக்கு வந்து விஜய் மேலே வந்து ஒரு அந்த கோபம் போயிட்டு ஒரு ஒரு இப்போது ஒரு அக்கறை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு அக்கறையாக இருக்கிறதுனால நம்மளை கவனிச்சிக்கிறாரும்போது இவங்களுக்கும் விஜய் மேலே வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கதையை வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து அம்மு வந்து சாப்பிட்டுருப்பா. அப்புறம் ஃப்ரீயாக அம்மு வா என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு காவேரி வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு டல்லாக இருந்தீங்க மிஸ், இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஆமாண்டா அதுக்கு எல்லாமே உங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இவன் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லுவாள். பாப்பா வந்து தப்பாக புரிஞ்சுக்குவா. கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க போல் மிஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா புரிஞ்சுப்பா. உடனே ஈவினிங் வந்து விஜய் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது, அப்பா எங்கள் மிஸ்ஸு வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி வந்து மிஸ்ஸு சொன்னாங்கப்பா, அது எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ உன் வேலையை பார், படிக்கிற வேலையை பார், அதுக்கப்புறம் மிஸ்ஸுக்கிட்ட வந்து பேசுகிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ லிமிட்டாக தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான். சரிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா வந்து சொல்லுவாள். அப்படியே வந்து எபிசோடு முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.